கல்வி 84 ஆண்டு பழமை உடைய மாநில கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டுக்கான 2024-25 கல்வி ஆண்டுக்கான புதுமுக வகுப்புகள் இன்று தொடங்குகின்றன. முதலாம் ஆண்டில் சேர்க்கை பெற்றுள்ள மாணவர்கள் அனைத்து பேரும் இன்றைக்கு கல்லூரிக்கு வருகை தர இருக்கிறார்கள். அவர்களை மாநில கல்லூரியினுடைய நுழைவாயிலேயே நின்று நாங்கள் பேராசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து, அதே போல பழைய மாணவர் சங்கத்தினரும் இப்போது படிக்கக்கூடிய மாணவர்களும் சேர்ந்து வரவேற்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள். இளங்கோவன் இந்த கல்லூரியில் வந்து 84-87 நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன். இப்போதைக்கு இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் நாங்களுக்கு அந்த மாதிரி வரவேற்பு கிடைக்கல. அதனால எல்லா ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து நாங்கள் முன்னாள் மாணவர்களாக இருக்கிறதுனால பொதுச் செயலாளர் இருக்கிற முறையில் எல்லாரையும் வரவேற்கணும்னு ஆசைப்பட்டு வாத்தியங்கள் ப்ரைவேட் காலேஜில் பண்ணுறாங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் பண்ணது கிடையாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேர்க்கை பண்ணிடலாம் அப்படின்ட்டு சென்னை மாநில கல்லூரியில் பொருளாதாரம் படித்தேன். நான் 85-87 ஸ்ருதின்ற ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பித்து நான் இசைக்கலைஞனாக இப்போ இருக்கிறேன். திரு மு. மேத்தா அவர்கள் எழுதிய ஒரு பாடலே நான் இங்கே பாட ஆசைப்படுகின்றேன். பாடு நிலாவே தேன் கவிதை ஓ மலரே உன் பாடலை நான் கேட்கிறேன், பாமாலையை நான் கோர்க்கிறேன், பாடு நிலாவே. மாநில கல்லூரியின் முன்னாள் மாணவன் என்ற நிலையில் நான் இன்று கல்லூரிக்கு புதிதாக காலடி எடுத்து வைக்கும் மாணவர்களை வரவேற்க வந்திருக்கின்றேன். பழைய மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் எல்லோரும் இந்த ஏற்பாடை செய்திருக்கின்றோம். நாங்கள் படித்த காலத்தில் மாநில கல்லூரியில் படிப்பது என்பது ஒரு பெரிய கௌரவமாக அந்த காலத்தில் கருதப்பட்டது. நான் 82ஆம் ஆண்டு முதல் 88ஆம் ஆண்டு வரை யூஜி பிஜி இரண்டும் இங்கே படித்தேன். 2 பட்டப்படிப்பும் இங்கே படிக்கும்பொழுது மிக சிறந்த அனுபவங்கள், நிறைய நண்பர்கள். லக்ஷ்மண் சுதி என்ற இந்த இசை தொழில், நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா தொழிலை வந்து இங்கே தான் கற்றுக்கிட்டோம். இங்கே கல்லூரி போட்டிகளில் கலந்துக்கிட்டதால தான் நாங்கள் வந்து இந்த தொழிலை கற்றுக்கிட்டோம். இதிலிருந்து வளர்ச்சி அடைந்து லக்ஷ்மண் சுதி இசைக்குழுவாக நாங்கள் வெளியில் வந்து 10,000 நிகழ்ச்சிகளுக்கு மேலே பண்ணியிருக்கோம். அத்தனைக்கும் காரணம் இந்த கல்லூரி தந்த வாழ்க்கை. அதனால் கல்லூரியை மறக்கக்கூடாது என்று நான் ஒவ்வொரு வருடமும் கல்லூரியில் நடக்கின்ற சிபிஎஸ் என்ற விழாவில் எங்களுடைய இசை நிகழ்ச்சியை நான் நடத்தி வருகின்றேன். நான் டாக்டர் ஷமீம், பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், ட்ரிப்ளிகேன், சென்னை. நாங்கள் படிக்கும்போது மொத்தமாக எங்களை வரவேற்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை. இது வரைக்கும் இந்த அலுமினி சார்பாக நடக்கிற முதல் நிகழ்ச்சி இந்த மாதிரி இருக்கு, முதல் நிகழ்வு இது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் டாக்டர் ராஜமீனாட்சி, சைக்காலஜிஸ்ட். என்ன சைக்காலஜிஸ்டாக உருவாக்குனது இந்த கல்லூரி தான். நான் 2004 to 2009 பேட்ச். ஸோ இன்னைக்கு வந்து இங்கே முன்னாள் மாணவர்கள் சங்கம்னு ஒன்று நாங்கள் வச்சுருக்கோம். அது மூலிமா நிறையா சப்போர்ட் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட ஒரு இனிஷியேட்டிவாக தான் புதுசாக கல்லூரிக்கு வர மாணவர்களுக்கு அந்த தயக்கத்தை போக்குறதுக்காக, அந்த அவங்கள வந்து வெல்கம் பண்ணும்போது இன்னும் எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் வந்து இதை இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா மாணவர்களையுமே நாங்கள் வெல்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து பூ கொடுத்து, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்வீட்ஸ் கொடுத்து, அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸையும் சேர்த்து நாங்கள் வெல்கம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மாணவர்கள் வந்து சேர்ந்தாலுமே பேரண்ட்ஸ்க்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பசங்க சரியான காலேஜ் சேர்ந்துருக்காங்களா, எப்படி இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வராங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு மெயினாக வந்து நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு மனத்தெம்பை கொடுக்குறோம். சரியான இடத்துக்கு பசங்க வந்திருக்காங்க, நீங்கள் பயப்படாதீங்க, இங்கே ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இப்போ இருக்க மாணவர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கோல் இருக்கோ அதை அச்சீவ் பண்ணுங்க. அதே டைமில் வந்து உங்கள் லைஃபையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. காலேஜ் லைஃப்ன்றது திரும்ப கிடைக்காது. இன்றைக்கும் நாங்கள் அந்த மீட்டிங்கெல்லாம் ஓடி வரோன்னா அந்த காலேஜ் மெமரிஸ் காரணமாக தான். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எல்லாருமே கை கோர்த்து நல்லா ஒர்க் பண்ணுங்க, நல்லா படிங்க. என் பேர் கோகுலகண்ணன். நான் இங்கே BA எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்கேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ். எப்படி இருக்குன்னு தெரியல. என் பேர் வந்து பிரியதர்ஷினி. நான் வந்து கனம்பத்தூர்லேருந்து வரேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டே காலேஜ் வந்து அது புதுசாக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதே மாதிரி இந்த காலேஜ் வந்து தமிழ்நாட்டிலே பழைய காலேஜ், நல்லா டாப் காலேஜு.
ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த காலேஜ் வந்தது. சென்ற 2 வருடங்களாக மாநில கல்லூரி தேசிய தரவரிசையில் அகில இந்திய அளவில் 3ஆம் இடத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். மாநில கல்லூரியினுடைய வரலாற்றிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், நோபல் பரிசு பெற்ற 2 மாபெரும் விஞ்ஞானிகள் சர் சி.வி. ராமன், சுப்பிரமணியம் சந்திரசேகர் ஆகியோர் படித்த கல்லூரி இது. ஃபீல்டு மார்ஷல் ஜெனரல் K.M. கரியப்பா அவர்கள் படித்த கல்லூரி இது. சென்னை நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசர் மு. இஸ்மாயில் அவர்கள் படித்த கல்லூரி இது. அதே போல திராவிட இயக்கத்தினுடைய வேர்களாக இருக்கக்கூடிய நீதி கட்சியினுடைய முன்னோடிகள் மூவரும் படித்த கல்லூரி இது. இவற்றுக்கெல்லாம் மேலாக இன்றைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கல்லூரியிலே 1972 முதல் 1975 வரை படித்திருக்கிறார்கள். இது நம்முடைய முதலமைச்சர் படித்த கல்லூரி என்பதனாலும் நான் முதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்களாலும் எங்கள் கல்லூரிக்கு இந்த முறை 1140 இடங்களுக்கு 1,34,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதில் முதற்கட்டமாக 1026 மாணவர்கள் இன்றைக்கு கல்லூரியிலே சேர்ந்திருக்கிறார்கள். அடுத்த வாரம் இந்த 20% உயர்த்தி கொடுக்கப்பட்ட அந்த இடங்களுக்கான கவுன்சிலிங்கும் நடக்க இருக்கிறது. ஆகவே இந்த கல்வி ஆண்டில் மாநில கல்லூரி புதுமுக வகுப்பில் சேர வருகிற மாணவர்களை பெருமிதத்தோடு நுழைவாயிலேயே நின்று எங்கள் கல்லூரி கல்வி இயக்குனர் வரலாற்றில் இதுவரை இல்லாத நிகழ்வாக அவரே நேரில் வந்து எங்களுடைய மாணவர்களை வரவேற்கிறார் என்பதை பணிவோடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கிறோம்.